ராஜமாணிக்கம் தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஊர் பசங்க தான், நம்ம ஊர் பையன், தெரிஞ்சவங்க தான். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, பார்த்து நம்ம தோட்டத்தில் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. அப்படியா? சிவா, ஏதோ உன் சொந்தக்காரங்கன்னு சொல்கிற, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரி, கிளம்ப நீ. தம்பி, என்ன பேர்? ஐயா, என் பேர் ராசிங்கய்யா. ராசு, அங்கே குடிக்கிற தண்ணிக்கு எடுத்துட்டா போயிட்டு. சரிங்க. உள்ள ஏம்மா, உன் பேர் என்ன? ருக்குமணிங்கய்யா. ருக்குமணியா? ருக்குன்னு கூப்பிடுவாங்கய்யா. பேர்லேயே ஒரு லுக்காக்குதே. என்னம்மா, என்னென்ன வேலை பார்ப்ப? ஐயா, எல்லா வேலையும் பார்ப்பேன்யா, சூப்பராக பார்ப்பேன்யா. அதுதாம்மா எனக்கு வேணும் முக்கியமாக. ஏம்மா, இந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது, இந்த பக்கம் வாழைத்தோப்பு இருக்குது, அந்த பக்கம் எள்ளுத்தோப்பு இருக்குது. நீங்கள் வேலையை பாருங்க, என்ன போய் பாருங்க. சரிங்க. ருக்கு, ருக்கு, ஐயா, எப்படி இருக்குமா வேலையெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குங்க. இருக்கு, சொத்து சுகம் நிறைய இருக்கு. ஆனால் என்னை அன்பாக பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீ இருப்பியா? முதலாளி, என்கிட்ட இருக்கிற அன்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற அன்பு உண்மையாக இருக்குமா? நான் உனக்கு உண்மையாக இருப்பாம்மா. நான் மோசம் பண்ண மாட்டேன், உனக்கு உண்மையாக இருப்பேன். என்னடி முதலாளி என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் நம்ம வழிக்கு வந்துட்டாரு. அப்படியா? எடுத்தோம் கௌத்தம் விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமாக காயான விட்டோன்னு. ஐயோ, அவர் இன்னைக்கு எழுதி வைன்னு எழுதி வச்சுட்டு வரியா? அப்படியா? எதுக்கும் உஷாராக இருந்துக்க. சரி சரி, அவர் மாட்டு கொட்டைக்கு வர சொன்னார். கேட்டு வரேன்.
லட்ச ரூபா தேவைப்படுது எங்கள் அம்மாவுக்கு ஊரில் முடியலையா. அப்படியா? கொடுத்துட்டா போச்சு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்கிட்ட இருக்கிற அன்பு என் பொண்டாட்டிக்கிட்ட கூட இல்லை தெரியுமா? நானும் பொண்டாட்டி தானே. என்னடி முதலாளி என்ன சொல்கிறாரு? யோ, அவர் நேற்று சொன்ன மாதிரி 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுட்டாரியா. போட்டாரா? இதெல்லாம் எப்படிடி 10? யோ, நான் அடுத்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு இன்னும் 5 லட்ச ரூபா கேட்பையா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, ஏதாவது ஒரு தோட்டத்தை எழுதி வாங்கிடுவோம். அவன் என்ன சொன்னாலும் கேட்பாய்யா. என் தங்கம்னாலும் தங்கம் தான்.